கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய பரலோக ரகசியங்கள் என்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை 3வது வகுப்பிலே தொடர்பு கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே தேவனுடைய மகாபெரிய ஆழமான பொக்கிஷங்கள் அடங்கிய சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து இனி கேட்கப் போகிறோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த வாரத்தில் முதலாம் உலகம் பார்த்தோம் இல்லையா? அதில் முதலாம் உலகம், அதில் முதல்ல நம்ம பார்த்தது 3 உலகங்கள். அந்த 3 உலகங்கள் அப்படிங்கிறது தான் பைபிளுடைய பேஸ். கவனிங்க, அஸ்திபாரமே இந்த 3 உலகங்களில் தான் இருக்குது. அதில் முதல் உலகம் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இல்லையா? அந்த உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிந்தது. அடுத்தது இன்றைக்கு இருக்கிற வானங்களும் பூமியும் 2ஆம் உலகம். இதுவும் அழிய போகுது. பூமின்னா வானம் பூமி அல்ல, நமக்கு போன வாரமே பார்த்துட்டோம். சாத்தானுடைய அரசாட்சி, அவனுடைய அமைப்புகள் எல்லாமே கொஞ்ச நாள் அழிஞ்சிரும். அடுத்தது நீதிவாசமாக இருக்கும் புதிய வானம்ங்கிறது புதிய அரசாட்சி, புதிய பூமிங்கிறது புதிய அமைப்புகள். ஸோ இந்த 3 உலகத்துக்குள்ளே தான் தேவனுடைய மகா பெரிய திட்டமே அடங்கியிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர். அதில் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது முதலாம் உலகம். ரொம்ப முக்கியமான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாக இருந்தது, பின்னையே ஒருத்தனை படித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போது ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு தான் ஆதாமை தேவன் படைத்தார். ஆனால் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு பதிலாக தேவதூதர்களுடைய அந்த பாவத்தினால ஒரு ராட்சத சந்ததி இந்த பூமியில் வந்துருச்சு இல்லையா? அதனால் தேவன் முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தில் அழித்து விட்டார். அது நமக்கு நல்லா தெரியும், கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம். அதில் 3 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒட்டுமொத்த ராட்சத சந்ததியும் ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சிருச்சு. நோவாவும் அவருடைய பிள்ளைகளும், நோவா தேவனோடு சஞ்சரித்தார், மற்றவங்களெல்லாம் தேவதூதரோடு சஞ்சரித்தாங்க. நோவாவும் அவருடைய ஃபேமிலி முழுவதும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் பேழை அதில் ஏறி 2ஆம் உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. வானத்திலிருந்து வந்த கெட்டுப்போன தேவதூதர்கள், அதாவது அசுத்த ஆவிகள், இன்றைக்கி பேய் பிசாசு சொல்கிறாங்க இல்லையா? இந்த அசுத்த ஆவிகள், தேவன் இது அசுத்தமானதுனால இந்த தூதர்களை அவர் பரலோகத்தில் அனுமதிக்கலை. ஃபர்தராக பரலோகத்துக்கு போக முடியாது. தாங்கள் விரும்புகிற மனுஷ சரீரம் அவங்களால எடுக்க முடியாது. தேவன் அந்த இடத்துல அடைச்சார். நம்ம படித்தோம் இல்லையா? இந்த வான மண்டலத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆகாய மண்டலத்தில் தான் இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இவருடைய தலைவன் சாத்தானும் இருக்கான். ஏன் சாத்தானோடு இவர்கள் சேர்ந்தாங்கங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம அந்த சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். இந்த 2ஆம் உலகம் சப்ஜெக்ட் தான் நீங்கள் முதல்ல கேட்கிறவர்களாக இருந்தால் தயவுசெய்து முதலாம் உலகம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போன வாரம் அங்கே நம்ம பேசியிருக்கோம். அதை நீங்கள் அதை போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2ஆம் உலகம் பாடத்துக்குள்ளே போனோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதாவது புரிந்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. 2ஆம் உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம். ஆதாம் அவருடைய ஃபேமிலி பயங்கரமான ஒரு ஜலப்பிரளயத்துக்குள்ளே, ஒரு பேழைக்குள்ளே போய் அவர்கள் 2ஆம் உலகத்திற்குள்ளே வந்தாங்க. அதற்குரிய வசனங்கள் எல்லாம் ஆதியாம் 6ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம படிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் அதனுடைய டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக படிக்கலாம். இப்போது அந்த 2ஆம் உலகத்திற்குள்ளே நோவாவும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்புறம் ஜோடியான ஜீவராசிகள் எல்லாமே வெளியே வந்தாங்க. வெளியே வந்து 2ஆம் உலகம் இப்போது அடுத்த ப்ராஜெக்டுக்குள்ளே இப்போ போகுது. கவனிக்கிறீங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரணும்னு தானே. ஆனால் இப்போ தெய்வ பக்தியுள்ள சந்ததி முதல் உலகத்தில் வரல. அட்லீஸ்ட் 2ஆம் உலகத்திலேயாவது வந்துதா இல்லையா என்பதை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பாடத்தை நம்ம முடிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்தது 2ஆம் உலகத்திற்குள்ளே போய் ரொம்ப டீட்டெயிலாக போகும் பொழுது இங்கேயாவது தேவன் சொன்ன அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போது இது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி. கவனிங்க, ஆதாமிலிருந்து அப்படி வந்துட்டு மறுபடியும் அடுத்தது நோவாவிலிருந்து அடுத்த சரித்திரம் ஆரம்பிக்குது. இது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி. இதில் இன்றைக்கி கூட கவனிச்சிங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இனிமேல் பாருங்கள், ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய போர்டு இருக்கு இல்லையா? அது இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படின்னா
அல்லது கோயம்புத்தூர் ஜங்ஷன், இது மேட்டுப்பாளையம் ஜங்ஷன், சேலம் ஜங்ஷன் எல்லாம் வரும். அந்த மாதிரி போர்டில் கீழே பார்த்தீங்கன்னா MSL 2000, MSL 1500 அல்லது MSL 500 போட்டிருப்பான். மெயின் சி லெவல்னு அர்த்தம். ஏன் எங்கேயோ இருக்கக்கூடிய கடற்கரைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஜங்ஷனுங்கிற அந்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் ஏன் கீழே அது அந்த மாதிரி போட்டிருக்காங்க? MSL அப்படின்னா கடல் மட்டத்திற்கு மேலேன்னு அர்த்தம், மெயின் சி லெவல். ஏன் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன் போட்டிருக்காங்கன்னா, இது பிரிட்டிஷ்காரன் போட்டது. அவர்களெல்லாம் பைபிளிலிருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க, நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயம். அப்போது அந்த கடல் மட்டத்துக்கு நம்ம மேல் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரிட்டிஷனுடைய மேஜர் ஆஃபீஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பெரிய கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் கோடை வாழிடங்கள் இருக்கக்கூடிய கவர்னர் ஆஃபீஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு மேஜர் இடம். அப்போ அந்த மேஜர் இடத்துல எல்லாம் அதில் முக்கியமாக இந்த பிரயாணம் பண்ணக்கூடிய இடத்துல இதை போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, அதாவது இந்த உலகம் ஏற்கனவே ஒரு ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சிருச்சு. இப்போ நாம் இந்த கடல் மட்டத்திலேருந்து தண்ணீர் மட்டத்திலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கோம். ஸோ இதைய கவனம் செலுத்துறதுக்கு தான் அப்போ போட்டாங்க. அதுக்கப்புறம் அது யாருமே அதை பற்றி பெருசாக கவனிக்கிறது இல்லை. பட் இருந்தால் கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது 2ஆம் உலகத்திற்குள்ளே நோவாவும் அவருடைய பிள்ளைகள் வர்றாங்க. ஏறக்குறைய 1 வருஷம் 10 நாள் தண்ணி அப்படியே இருந்திருக்கு. அப்படின்னா பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு அந்த ஜனங்களில் ஜீவராசிகள் பராமரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அவர்கள் ஜலப்பிரளயம் முடிந்து அந்த பூமியெல்லாம் ஓரளவுக்கு வத்தின பிறகு அந்த பேழையை விட்டு அவர்கள் வெளியே வர்றாங்க. சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவருடைய குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். வெளியே வர்றாங்க. இப்போ இதிலிருந்து பேழையிலிருந்து அங்கே வெளியே வர்றாங்க. அப்படி வரும்போது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இல்லையா? ஸோ 3 பேர்த்தையும் வெளியே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு தேவன் அங்கே ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஸோ பாருங்கள், அதில் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் எங்கிருந்தால் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர் ஞாபகம் இருக்கு இல்லையா? சேம், காம், யாஃபேத். இந்த 3 பேர்த்தினுடைய சந்ததி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் நம்முடைய பழைய மூத்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சரி, அப்போ நோவாவுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் பரவி இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே அந்த நோவாவுடைய ஃபேமிலி தான். ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா, ஜனங்கள் பரவிட்டாங்க, இன்றைக்கி 2024 ஆயிடுச்சு. அதுக்கு இடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவருடைய ஈடுபலி எல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டார், திரும்பி வரப்போகிறார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த பூமியில் அப்படி என்ன நடந்ததுன்னா, ஒன்று தான் நடந்தது. என்னென்னா, எல்லா ஜனங்கள் பலுகி பெருகிட்டாங்க. ஆனால் தேவன் சொன்ன அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். அதற்கு நமக்கு என்ன தேவை? நூல் பிடிச்ச மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி தேவை இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரியில் தான் இப்போ நம்ம உள்ளே போகும்போது நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாஃபேத், நம்முடைய மூத்த ஆராய்ச்சியாளர்களாக இவர்கள் எங்கெங்கே போய் பரவுனாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குள்ளே அங்கே போகும் பொழுது இந்த உலகத்தில் 3 இடங்களில் பரவுனாங்க சேம், காம், யாஃபேத்தினுடைய சந்ததி. அதில் இந்த 3 சந்ததியும் பிற்காலத்தில் எப்படி இருப்பார்கள்னு தேவன் ஏற்கனவே முன்மொழிஞ்சிருக்காராம். கவனிச்சு பாருங்கள். ஸோ எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முதல்ல ஷேம்னுடைய அந்த ஒரு சந்ததியை பற்றி பேசுகிறார், வாசிக்கலாம் பாருங்கள். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னார். அப்படின்னா காமுக்கு தேவன் இல்லையா, யாஃபேத்துக்கு தேவன் இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா?
இதில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும்? நோவா தேவனோடு சஞ்சரித்து தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிள்ளைகளில் சேம் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிள்ளையாக இருந்திருக்கு. அதனால தான் சேமுடைய தேவனுக்கு சோத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். அதாவது காமுடைய சந்ததி தான் கானான். அவங்க ரொம்ப நாளாக இந்த பூமியில் அடிமையாக தான் இருப்பாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது பாருங்கள், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டோம். யாப்பேத்தை விருத்தியாக்குவாருங்கிற அவர் ரொம்ப பயங்கரமாக பெருகுவாங்க. அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சேம், காம், யாப்பேத்து இதனுடைய ஒரிஜினல் நேம் எப்படி தெரியுமா வந்ததுன்னா சேமம், காமம், வியாபித்து அப்படிங்கிற வார்த்தை. வியாபித்துன்னு எங்கும் பரவி இருக்கிறது. ஷேமம்னா தெரியுமில்ல, ஷேமமாக இருக்கிறது, நல்லா இருப்பாங்க. காமம்ங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போது 3 பேரும் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். ஸோ இதில் ஷேம்னுடைய சந்ததி பரவுனது ஏஷியா. அதனால தான் ஷேமிலிருந்தே வந்தது ஏஷியான்னு சொல்லுவார்கள். அதனால தான் கவனிச்சு பாருங்கள், இந்த ஏஷியா கண்டத்தில் ஷேமிலிருந்து பரவுனதுனால அவன் நேச்சுரலாகவே ஒரு தெய்வ பக்தி உள்ளவராக இருந்ததுனால இந்த ஏஷியா கண்டத்திலிருந்து தாங்க எல்லா மதங்களும் உருவாயிருக்கு. அதாவது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். கிறிஸ்துவ மதமாகட்டும், மற்ற இந்து மதமாகட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், ஜெயின மதம், புத்த மதம், எல்லா மதங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவிலிருந்து தான் அங்கே உதயமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஜனங்கள் நேச்சுரலாகவே ஒரு கடவுளோட கனெக்டாக இருக்கிற ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா. கவனிங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா. அதனால தான் காமுக்கு பிறந்த அந்த கானான் அடிமையாக இருப்பான் பாருங்கள். கடந்த நூற்றாண்டு வரைக்கும் அந்த நீக்ரோ பீப்புள் இருக்காங்க பாருங்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற நீக்ரோ பீப்புள் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் அவங்க அடிமைகளாக தான். நம்முடைய காந்தி தாத்தா தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது தென்னாப்பிரிக்காவில் அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அதனால தான் அவருக்கு அந்த போராட்ட குணமே வந்தது. ஏன்னா ரொம்ப ஒடுக்கி வச்சுருந்தான் பாருங்கள். அப்போது தேவன் ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணுறாருன்னு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். அடுத்தது யாப்பேத்தை விருத்தியாக்குவாருங்கிறது, யாப்பேத்துங்கிறது வியாபித்து. அதாவது இவங்க தான் யார் தெரியுங்களா? யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளக்காரன், நம்ம ஊர் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளக்கார் ஆங்கிலேயர்கள். ஸோ இவர்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நார்த்து முழுவதும் பரவுனாங்க. பிரிட்டிஷில், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ரஷ்யா எல்லா பக்கம் பரவுனாங்க. விசேஷமாக இந்த பிரிட்டிஷ் பீப்புள் தான் அவர்கள் அநேக ஜனங்கள் கப்பல் ஏறி நேராக அமெரிக்காவுக்கு போனாங்க. ஸோ மேக்சிமம் பிரிட்டிஷ் பீப்புள் தான் அமெரிக்கான்னு தனியாக யாருமே அங்கே உதயமாகலை. இங்கிருந்து போய் செட்டில் ஆனவங்க தான் அந்த அமெரிக்கன் பீப்புள். சரிங்களா? ஸோ இந்த 3 ஜெனரேஷன் எப்படி பெருகுச்சுங்கிறது நமக்கு மூத்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரும்போது தான், அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகம், அதாவது பூமி என்கிற பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கண்டமாக தான் இருந்திருக்கு. நிலப்பகுதி முழுவதும் ஒரு பக்கம், அப்புறம் சுற்றிலும் எல்லாம் நீர்ப்பகுதியாக இருந்திருக்கு. அதான் அதை நீர்க்கோளம்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நிலப்பகுதியில் நிறையா அந்த ஜலப்பிரளயம் வந்ததுனால அந்த நிலம் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா அந்த இருகல் தன்மையிலிருந்து கொஞ்சம் அப்படியே நெகிழ்ந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கண்டங்களாக பிரிய ஆரம்பிச்சது தான். இது எந்த காலத்தில் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எல்லாமே நமக்கு பைபிள் ரெக்கார்டாக இருக்கு பாருங்கள். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. பாருங்க, பேலேகு என்று பெயர், அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். காட் டிவைடட் த எர்த்னு சொன்னான். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்பாக பகுக்கப்பட்டதுன்னு தெரியுமா, பிரிஞ்சிடுச்சுங்கிறார். பூமிங்கிறது மனுஷன் வாழக்கூடிய கண்டப்பகுதி, நிலப்பகுதி, அது ஒன்றா தான் இருந்திருக்கு. இது நமக்கு ஏற்கனவே சயின்ஸ்லலாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம நிலப்பகுதிக்கு பாஞ்சியான்னு பேர், ஆரிஜினில் ஒரே நிலப்பகுதியாக தான் இருந்திருக்கு. அதுக்கு பேரே பாஞ்சியா, தமிழில் நாவலத்தீவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அந்த கண்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. இன்றைக்கும் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க, கண்டங்கள் நகர்ந்துட்டுருக்கு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்து அது என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பெரிய கண்டங்களாக அது உருவாச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். இது உலகத்தினுடைய படம். அதில் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, லெஃப்டில் தென் அமெரிக்கா இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல் இருக்குது பாருங்கள், அட்லாண்டிக் கடல். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு ஆப்பிரிக்கா இருக்குது, மேலே யூரோப் அங்கே இருக்குது. இப்போது அந்த அட்லாண்டிக் கடலை நல்லா உற்று கவனிச்சின்னா இந்த ஆப்பிரிக்காவை கொண்டு போய் கரெக்டாக அங்கே சிக்க வைக்கலாம், கரெக்டாக அது ஒட்டும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரஷ்யா, டாப்பில் ரஷ்யா இருக்குது. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுடைய கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து அப்படியே பிரிஞ்சு போனது ஆஸ்திரேலியா. அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய மேற்கு பகுதி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக அதை போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது வருஷங்கள், பல நூற்றாண்டுகளாக பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாஞ்சியா அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டங்களாக பிரிய ஆரம்பிக்குது. அந்த படத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். அப்படியே ஃபாலோ பண்ணி இப்படி தனியாக பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மேலே கிரீன்லாண்டு, அப்புறம் இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஏஷியா, அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் கீழே வந்து ஆஸ்திரேலியா. இது நாளாக பல வருஷங்களாக, பல ஆயிரம் வருஷங்களாக இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சு அட்லாண்டிக் கடலில் முதல்ல உருவாகவே இல்லை. அமெரிக்காவெல்லாம் தனியாக அப்படி கண்டமாக பிரிஞ்சு போகும்போது நடுவில் உதயமானது தான் இந்த அட்லாண்டிக் கடல். சரி, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? பைபிள் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, தேவன் அந்த பூமியை பகுத்தார் அப்படின்னு, பகுத்தார்னா பிரிச்சிட்டார். சரி, இதுக்கு என்ன முக்கியமான ஆதாரம்னா நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய பூமியில் பல விஞ்ஞானிகள், பல அறிவார்ந்த ஜனங்கள் எல்லாம் தோன்றியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கிறிஸ்டாஃபர் கொலம்பஸ்னு பேர். அவர் வந்து ஸ்பெயின் நாட்டிலிருந்து சாண்டா மரியான்னு ஒரு கப்பலில், இன்னும் 2-3 கப்பலெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் இந்தியாவை தேடி வந்தாங்க. கவனிங்க, இந்தியாவை தேடி அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் போய் இறங்கிட்டான். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இதுதான் இந்தியான்னு நினச்சிட்டாங்க. கவனிங்க, சுருக்கமான ஹிஸ்ட்ரி தான், இதுதான் இந்தியா அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த தீவில் வந்து அங்கே இறங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒலிவ இலைகள் எல்லாம் கட்டிட்டு ஒரு ரொம்ப காட்டு வாசிகள் மாதிரி ஒரு சில ஜனங்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து குதிரையில் வர்றது அப்படியெல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ இதை பார்த்தோன்னே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாம் கருப்பாகத்தான் இருப்பாங்க, ஆனால் என்ன இந்த இடத்துல இவங்க வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்காங்களே, அப்போது ஒருவேளை இவங்க வந்து சகப்பாக இருக்கிற இந்தியர்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் செவ்விந்தியர்கள்னு பேர் வச்சாங்க, ரெட் இண்டியன்ஸ். ஆக்சுவலாக அவர்கள் இந்தியாவுக்கே வரல. அவங்க வந்த இடம் வந்து அமெரிக்காவினுடைய தென்கிழக்கு பகுதியில் போய் இறங்கினாங்க. ஃபஸ்ட்டு அந்த அமெரிக்காவுடைய பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெஸ்புகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் போய் மறுபடியும் கப்பலில் போய் எல்லாம் அங்கே போய் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அவரு பேரில் அமெரிக்கான்னு பேர் வந்துச்சு. அதை பின்னாடி போய் அதை ரொம்ப டெவலப் பண்ணவர் அமெரிக்கா வெஸ்புகின்னு பேர் அவருக்கு. ஓகே, ஸோ இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இதெல்லாம் பிரிய ஆரம்பிச்சது. கண்டங்கள் பிரியும் போது பாருங்கள், ஜனங்கள் அப்படியே அந்த கண்டங்கள் பிரியும் போது அந்த கண்டத்திலே போயிட்டான். ரொம்ப வருஷமாக மனுஷர் இனத்தோடைய அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டாங்கன்னு நம்ம பார்க்க. ஏன்னா அமெரிக்காவே 400 வருஷங்கள் தாச்சு. அமெரிக்காவை கண்டுபிடிச்சே 400 வருஷம் தாச்சு, 420 வருஷங்கள் தான். அதுக்கு முன்னாடியே அமெரிக்கான்னு ஒரு நாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இருந்தாலும் தேவனுடைய ஒரு திட்டப்படி இதெல்லாம் கண்டங்கள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சது. இப்போ ஜனங்கள் எல்லாம் 3 வகையான ஜனங்கள் சேம் காம் யாபேத்திலிருந்து பிரிஞ்சு நல்ல டெவலப்பாக ஆரம்பித்தார்கள். அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள். சரி, இப்போ இதில் நமக்கு என்ன முக்கியமான தேவைன்னா, தேவன் ஆதாமிலிருந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணுங்கிறது தான் தேவனுடைய பிளான். ஆதாமிலிருந்து அங்கே வரல, ஆதாமுடைய சந்ததி வெளியே வந்தாங்க, அதில் வந்து ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சிட்டாங்க. ஆனால் ஆதாமுடைய சந்ததி எல்லாமே அழிஞ்சிட்டாங்களான்னு இல்லை, அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் நோவாவும் அவருடைய ஃபேமிலி. சரி, இப்போ நூல் பிடிச்ச மாதிரி அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஒரு ஃபேமிலியிலிருந்து தேவனுடைய திட்டம் எப்படி வந்து அது ட்ராவல் ஆகுது, அந்த ட்ராவல் ஆகிறதுக்கு பின்னாடியே நாமளும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம் தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்று கண்டுபிடிக்கலாம். அதற்கு இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, த டிசெண்டன்ஸ் ஆஃப் நோவாவுடைய அந்த பின்னான சந்ததிகள் யாருன்னு நமக்கு நல்லா தெரியணும் இல்லையா. ஸோ இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள், சும்மா ஜஸ்ட் கவனிச்சா போதும். அதில் வந்து ஷேம், காம், யாப்பேத்தினுடைய பின்னாடி வந்த டிசெண்டன்ஸுடைய லிஸ்ட் இருக்குது. இதை பைபிள் பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் எடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஷேமுடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பட்சம் இல்லையா. அப்போது தேவன் என்ன செய்கிறார்,
எப்படி ஆதாமுக்கு பிறகு சேத்திலிருந்து அந்த ஜெனரேஷன் பரவுச்சோ, அதே மாதிரி நோவாவுக்கு பிறகு தேவ பக்தியுள்ள சந்ததி வரக்கூடிய மூகாந்திரம் இந்த சேம் காம் யாப்பேத்து 3 பிள்ளைகளில் சேமிலிருந்து ஆரம்பிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம், அதுக்கப்புறம் அர்பகசாத், அதுக்கப்புறம் சாலா, ஏப்பேர், பேலேகு, ரெகு, செருகு, தேராகு, இது வரைக்கும் இந்த ஜெனரேஷன் வரும். தேராகு ஓரளவுக்கு நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். தேராகு யார் அப்படின்னா, 2ஆம் உலகத்தில் ஒரு மகா பெரிய விசுவாசத்தின் தகப்பனை தேவன் இந்த உலகத்தில் பிறக்க செய்தார். அவர் பேர் என்ன? ஆபிரகாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் இல்லையா? ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே போயிருக்கோமான்னு தெரியல. ஆனால் ஆபிரகாம் அவர் தேராகுடைய மகன். சரி, இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது தேராகு ஒரு விக்கிரகங்கள் எல்லாம் செய்து விற்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்திருக்க வேணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்கா தேவனை பற்றி. ஆனால் ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன். அவர் அவங்க அப்பா இறந்து போன உடனே எப்படி வசனமே எப்படி தெரியுங்களா இருக்கும்? பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்படி தான் இருக்கும் வசனமே இல்லையா? அவங்க அப்பா இறந்து போன உடனே அது வரைக்கும் தேவன் விட்டுறார். இப்போ அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு தேவன் இப்போ ஆபிரகாம் என்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷனை இப்போ கூப்பிட்றார். அப்போ அவர் கூப்பிட்டு அவர் பேசின விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, திடீர்னு இந்த சரித்திர ஹிஸ்ட்ரியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. உடனே பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி. அப்போ ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் ஆக்சுவலாக தேவனை பற்றி அவருக்கு தெரியுமா? அல்லது அந்த மைண்டில் பக்தியுள்ள மைண்டில் அவர் இருந்திருக்காரா? அல்லது அவரை போய் அப்ரோச் பண்ணுறவர்கிட்ட அவர் நல்லா மூவ் பண்ணியிருக்காரா? எதுவுமே நமக்கு சரியான ஒரு விளக்கம் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போனால் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன விளக்கம்னா, இப்போ திடீர்னு ஒரு ஆபிரகாம் அவர் ஒரு பெரிய பணக்காரர்னா நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் நல்ல பெரிய லெவல் இருக்கார். அவர்கிட்ட திடீர்னு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன். இதை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்படியே ஆபிரகாம் அப்படி நடந்து போயிட்டுருக்கார். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அசரீரி மாதிரி ஒரு சத்தம், ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும், உடனே அவர் திரும்பி பார்த்தோன்னே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, ஒரு அசரீரி மாதிரி. இப்படி இருந்திருக்குமா? அல்லது ஆபிரகாம் ரொம்ப நாளாக ஆண்டவர் நோட் பண்ணிவிட்டு, நம்முடைய திட்டத்திற்கு இவனுடைய மைண்டு ரொம்ப சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மனுஷனை போல் அவர் பக்கத்தில் போய், மனுஷனை போல் இல்லை மனுஷனாகவே போய், பார்ப்பா நான் ரொம்ப நாளாக உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப அருமையான மனுஷன். இப்போது பாருங்கள், இதை அவர் கூப்பிடும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. அந்த காலத்தில் யார் தெரியுங்களா பெரிய மனுஷன் சொல்லுவாங்க? பெரிய பெரிய சொத்து வச்சுருக்கிறவங்களாம் இல்லை, இன்றைக்கெல்லாம் சொத்து பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க தான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எந்த மனுஷனுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்குதோ அவங்க தான் பெரிய மனுஷன். ஆனால் ஆபிரகாம் அவ்வளோ சொத்து வச்சுருக்கார், ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை, 75 வயசு. அப்போது ஒருத்தர் பக்கத்தில் போய் ரொம்ப நெருங்கின ஒரு நண்பரை போல் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார். கவனிங்க, இப்படித்தான் பேசினாராங்கிறதுக்கு இப்போ மறுபடியும் ஒரு விளக்கம் இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டுக்கு நீ போ. ஸோ நம்மளை திடீர்னு ஒருத்தர் பாருங்கள், திடீர்னு கன்னியாகுமரி போ அப்படின்னு சொன்னால் உடனே போயிடுவோமா? முதல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு கன்னியாகுமரி போகணும்? அங்கே என்ன இருக்குது? எத்தனை கேள்வி இருக்கு இல்லையா? ஆனால் இந்த கேள்வியெல்லாம் ஆபிரகாம் கேட்ட மாதிரியே தெரியல. கேட்பதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரியே தெரியல. ஆனால் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். அதில் ஆதியாகமம் 12:2 பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவர் யோசனை பண்ணுறக்குள்ளேயே சொன்ன மாதிரி உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். இப்போ அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. கவனிங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் ஒரு கெப்பாசிட்டி உள்ளவராக தான் இருக்கணும்.
உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறபடி மட்டும் நீ போ. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலை, நீ போ, அவ்வளோதான். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் போவார்னு தெரியும் ஆண்டவருக்கு. எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசித்தார், இதுதான் என்னுடைய அர்த்தம். நாம் கடவுளை விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கடவுள் நம்மளை விசுவாசிக்கணுமா? நான் சொன்னால் இந்த மகன் கேட்பான். ஸோ அந்த மாதிரி ஆபிரகாம் இருந்திருக்கார் பார். காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்ன உடனே ஆபிரகாம் தான் இருந்த ஊர் பட்டணம் நமக்கெல்லாம் தெரியும், மெசபட்டோமியா. மெசபட்டோமியாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக் நாடு. கவனிங்க, நம்ம கடந்த வாரமே பார்த்தோம் இல்லையா? ஏதேன் தோட்டத்தை வளப்படுத்த 4 ஆறுகள் ஓடிட்டு இருந்து படித்தோம் இல்லையா? அதில் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் 2 ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய செழிப்பான பிரதேசம் தான் மெசபட்டோமியா. மெசோன்னா 2, பட்டோன்னா 6, 2 ஆறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாகரிகம். அதான் பழைய காலத்தில் சொல்லுவாங்க மெசபட்டோமிய நாகரிகம். அங்கே தான் ஆபிரகாம் குடியிருந்தார். ஹிப்போபட்டோமஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நீர் யானை, அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பட்டோங்கிற வார்த்தை. அப்போது இந்த இடத்துல ஒரு ஏற்கனவே ஒரு செழிப்பான இடத்துல தான் இருக்கார். ஒரு வேளை இங்கே ரொம்ப காஞ்சி போய் இருந்துட்டு நீங்கள் வேண்டாப்பா நீ அங்கே போனீங்கன்னா உனக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை. அவர் ஏற்கனவே இருந்த இடம் ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். கவனிக்கிறீங்களா? இப்போ அங்கேருந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அது என்ன? கானான் தேசம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாடு. கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் நாடு. ஸோ இதுக்கெல்லாம் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண தூரம் அல்ல. ஏதோ இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற மாதிரியோ, அல்லது ஈரோட்டிலேருந்து சேலம் போகிற மாதிரியோ, சென்னையிலிருந்து அங்கே பாண்டிச்சேரி போகிற மாதிரியோ அல்ல. கவனிக்கிறீங்களா? அதில் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 955 மைல் அப்படின்னா ஏறக்குறைய 1400-500 கிலோமீட்டர் வரலாம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட வரலாம். அவ்வளோ தூரம். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது, ஒட்டகம்தான். அப்போ அவ்வளோ தூரம் இப்போ போகணும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படிங்கிற போது எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல், எந்த கேள்வியும் கேட்காம இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, அங்கே ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு அவர் தன்னுடைய பரிவாரத்தோடு போகிறார். எத்தனை நாள் பிரயாணம்னால தெரியாது, ஒட்டகத்தில் போகணும், அத்தனையும் சுமந்துட்டு போகணும் கானான் தேசத்துக்கு. ஸோ இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போ ஏன் அப்படின்னா இவர் விசுவாசத்தின் தகப்பனுங்க, அதனால தான் இவர் சொன்னோன்னே விசுவாசி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் பின்னாடி பார்க்கலாம். அவர் விசுவாசத்துக்கு தகப்பன் அப்பவே ஆயிட்டாரான்னு இல்லை, ஒரு எதிர்பார்ப்பில் அவர் போயிருக்கக்கூடும், அவ்வளோதான். ஆனால் அவர் நல்லா மூவ் பண்ணியிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல கேரக்டர் கூட மூவ் பண்ணும்போது அந்த நல்ல கேரக்டர், ஆபிரகாம் நேச்சராகவே ஒரு நல்ல கேரக்டர், 2 செட் ஆயிடுச்சு. இப்போ அவர் போயிட்டார். சரி, போயாச்சு. என்ன எதிர்பார்ப்பு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன். இவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. அப்போது இவர் அந்த கூப்பிட்டவர் ஒரு நல்ல ஒரு பவர் உள்ள ஒரு கடவுளாக தான் இருக்கணும், அல்ல ஒரு தேவதூதனாக இருக்கணும், எப்படியோ ஏதோ ஒரு ஐடியாவில் அவர் போகிறார். விசுவாச்சு நம்பி போகிறார் ஒரு எதிர்பார்ப்பில். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. 20 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அப்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரோ ஒரு ஆள் சொன்னார்னு நம்பி அங்கேருந்து இங்கே 20 வருஷம் உட்காந்துருக்கார். நாமளாக இருந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? 15 வருஷம் குடியிருப்போம். சரி, அவரோ ஒரு சொன்னார் நம்பி வந்துட்டோம், நம்ம சொந்த ஊரையில் விட்டு வந்துட்டோம், பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலான்னு திருப்பி போயிடுப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் போகல. 25 வருஷங்கள் பொறுமையோடு அங்கே காத்துட்ருக்கார். கவனிக்கிறீங்களா? பொறுமையோடு காத்துட்ருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய சமபூமியில் நின்று தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்கள், வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அந்த வசனம் எப்படி இருக்கு பாரு. அவனுக்கு தரிசனமானார். ஒரு பகலின் உஷ்ண வேளையிலே அவர் உட்கார்ந்திருக்கும் போது 3 புருஷர்கள் அவருக்கு முன்னாடி வராங்க. கவனிங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு தரை மட்டும் போய் குனிஞ்சு, பாருங்க 3 பேர்த்த பார்க்குறார். உடனே குடுகுடுன்னு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து அப்படியே வணங்குறார். வணங்கிட்டு வசனம் பாருங்க எப்படி இருக்குன்னு, 3ஆம் வசனம்.
ஆண்டவரே, எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. 3 பேர் வந்திருக்காங்க. ஆண்டவன்மார்களேன்னு தான் கூப்பிடணும். ஆனால் அவர் எப்படி கூப்பிட்றாருன்னா, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். தயவு செய்து என்னை விட்டு போயிடாதீங்க, தயவு செய்து என்னை விட்டு போயிடாதீங்க. அப்போது 3 பேர்த்தில் ஒருத்தர் இவருக்கு ஆண்டவராக தெரிஞ்சிருக்கார். கவனிக்கிறீங்களா? 3 பேர்த்தில். அப்படின்னா வந்தவங்க எப்படி தான் வந்திருக்கணும்? அப்படியே தேவதூ வானத்திலிருந்து பறந்து அப்படியெல்லாம் இல்லை, ஒரு மனுஷனாக தான் வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க பாருங்கள். பின்னாடி ஒரு கொளுத்த கன்று அடித்து சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. 2 பேர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு அவங்க 2 பேர் போனதாக நமக்கு பைபிளில் வசனங்கள் நம்ம படிக்கிறோம். அப்போது வந்தவர் யார் அப்படின்னா, அவருக்கு ஒருத்தர் 3 பேர்த்தில் ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இனிஷியலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம வீட்டுக்கே கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தோடனே ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்னா உடனே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுமா? முதல்ல நம்ம கண்ணு சுருங்கிடும். ஆமாம் நீங்கள் அப்படிம்போம். உடனே அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி வாங்க, அப்படி தான் சொல்லுவோமே ஒழிய எடுத்தோடனே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். ஆனால் எடுத்தோடனே ஒரு கதவை திறந்தோடனே கண்களெல்லாம் விரிஞ்சு மிகுந்த அவளோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஏற்கனவே நமக்கு அறிமுகமாக இருக்கணும். இன்னொன்று, அவர்களை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கணும். கவனிக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப அறிமுகம், அன்புக்கு பாத்திரமானவர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப நாள். இன்றைக்கெல்லாம் இந்த செல்ஃபோன் என்கிற பிசாசு வந்ததுக்கப்புறம் இந்த ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த ஒரு நிகழ்ச்சியே அதிகமாக நடக்கிறதே இல்லை. ஏன்னா எடுத்தோடனே செல்ஃபோனில் பேசி 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 உறவுகளே கெட்டு போச்சு. அந்த ஒரு கேப் இருக்கும்போது அவ்வளோ உறவுகள் நல்லா இருந்தது. சரியா? ஓகே. இப்போ பாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 வருஷங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார் பாருங்க, அவர் வந்திருக்கார். அதனால தான் குடுகுடுன்னு ஓடி போய், ஆண்டவரே எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து, என்னால் தான் சொல்லிட்டு போனீங்க, அந்த நம்பிக்கையில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். அந்த மாதிரி அங்கே ஆபிரகாம் அங்கே பேசுகிறார். அப்படி ஆபிரகாம் பேசும்போது அங்கே வந்தவர் யார் நம்ம புரிஞ்சுக்கலாமா? கட்டாயமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். இதை யோவானில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவாங்க, எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமை விட நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், கண்டு களி கூர்ந்திருக்கார் தெரியுமா அப்படின்னு கேட்பார். உடனே அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே. அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்னார். படிச்சிருக்கீங்களா? படித்து பாருங்க யோவானில். அப்போது ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டவர் இப்போ வந்திருக்கார். வந்தவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பார்த்தீங்களா? உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்போது சாராள் பின்புறமாக கூடார வாசலில் நின்றுக்கிட்டு அந்த அம்மா பார்த்துட்ருக்கு. இந்த அம்மா ஏற்கனவே, இந்த அம்மாவும் கிளவி ஆயிடுச்சு. கிளவினா புரிதல் இல்லை, வயசான பாட்டி, 90 வயசு ஆயிடுச்சு. அதனால் அந்த அம்மா சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியின் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனமாக இருக்கிறாரே, இப்போ எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு அங்கே இந்த அம்மா, சரி பரவாயில்ல, ஏதோ சாராள் ஒரு பலவீனம், சிரிச்சிட்றாங்க. ஆனால் இதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே ஆபிரகாம் சிரிச்சிட்றாருங்க. தேவன் சொல்ல ஒரு காரியங்களை கேட்டுட்டு பாருங்க. ஆதியாகமம் 17 வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி. அந்த வசனம் எப்படி பாருங்க, முகங்குப்புற விழுந்து நகைத்து, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லக்கூடிய ஆபிரகாம் இங்கே பாருங்க, எனக்கு எப்படிங்க குழந்தை பிறக்க 100 வயசு ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? இவர் தானே உன் கண்களில் தயவு கிடைத்தனால்னு சொன்னவர். எனக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், எனக்கு எப்படிங்க 100 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாவும் பாட்டி ஆயிடுச்சு. அந்த காலத்திலே 100 வயசுங்கிறது ஒரு தாத்தா பாட்டி கண்டிஷன் தான் இல்லையா? அதனால தான் அங்கே சொல்கிறேன் பாருங்கள். இதை கொஞ்சம் கவனிக்கும்போது, இல்லை நான் திரும்பி வருவேன், நான் வரும்போது உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும்ட்டு அவர் போயிட்டார்.
கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன நடந்தது பாருங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில், சொன்னார்ல நான் திரும்பி வருவேன், நான் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அங்கே ஆபிரகாம் சிரிச்சார் பாருங்க. ஆபிரகாமை தேவன் சிரிக்க வச்சாராம். ஏன் தெரியுமா? 100 வயசில் இருக்கிறவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நேச்சுரலாகவே ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டார். ஆனால் கரெக்டாக அடுத்த உற்பவ காலத்திலேயே அவர் கையில் ஒரு குழந்தைய தேவன் கொடுத்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாத்தாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, தாத்தா பாட்டிக்கு. அப்படின்னா ஒரு தாத்தா பாட்டிக்கு குழந்தை பிறந்தால் அது அப்நார்மல் தானே, எல்லோரும் எப்படி தான் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு நார்மலாக ஒரு வயசில் ரொம்ப கம்மியானவங்களுக்கு குழந்தை பிறந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப வயசில் 100 வயசு தாத்தா பாட்டிக்கு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அப்நார்மலாக அந்த குழந்தை இப்போ அவருடைய கையில் இருக்குது. அப்பொழுது ஆபிரகாம் சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயர் பெற்றாள். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு வயசான தாத்தா பாட்டி கையில் ஒரு குழந்தை இருந்தால் அது எவ்வளோ ஒரு நகைச்சுவைக்குரியது மாதிரி இருக்கும், ஒரு அப்நார்மலாக இருக்கும். அப்படின்னா ஈசாக்கு பிறந்ததே ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷனில் தான். கவனிக்கிறீங்களா? சரி, இதில் என்ன ஒரு மகா பெரிய ஆச்சரியம்னா, ஈசாக்கு ஆபிரகாமுடைய கையில் எடுத்து பார்க்கிற வரைக்கும் அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற சூழ்நிலையே இல்லை. கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது, வந்துட்டார். ஆனால் தன்னுடைய முதுமையும் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து சொல்லும்போது அதை நம்பல பாருங்கள், சிரிச்சிட்டார். ஆண்டவர் சிரிக்க வச்சார். ஏன் தெரியுங்களா? நீ என்ன நினச்ச? உன் முதிர் வயதில் குழந்தை வராதுன்னு நினச்ச இல்லையா? என்னால் அதை செய்ய முடியும். தேவன் கொடுத்தாரா? உற்பவகால திட்டத்தில் ஒரு குழந்தை கையில் கொடுக்கும்போது ஆபிரகாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா தெரியுங்களா? அன்றைக்கு ஆபிரகாம் தெரிந்து கொண்ட சத்தியம் என்னென்னா, தன்னை அழைத்த தேவன் மகத்துவமும் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள தேவன் அப்படிங்கிறத ஆபிரகாம் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாராம். அப்போ தான் தேவன் மேலே உறுதியான ஒரு விசுவாசம் வர ஆரம்பிச்சது. இந்த விசுவாசம் நாளாக 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 அப்படியே வர்த்திக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஈசாக்கு வருஷம் வருஷம் வளர வளர ஆபிரகாமுடைய விசுவாசமும் தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசமும் அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு குறிப்பிட்ட காலமான உடனே பாருங்கள், அங்கே ஒரு மிகப்பெரிய சோதனை, விசுவாசத்துக்கு வந்த சோதனை வந்துச்சு. அதுவும் நமக்கு நல்லா தெரியும். தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ என்ன பண்ணு, உன் நேச குமாரனாகி ஈசாக்கை எப்படி இருக்கு பாருங்க வசனம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும். அப்படின்னா ரொம்ப அதிகமாக விரும்பிட்டார் ஈசாக்கை, நேசிச்சிட்டார். இப்போ இவர் அழைத்து கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த மலையில் எனக்காக நீ அவனை தகன பலியிடணும் அப்படின்னார். கவனிக்கிறீங்களா? இந்த நிலைமையில் நாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? தேவனே, நீங்கள் என்னை கூப்பிட்டது வாஸ்தவம் தான், நான் உங்களை விசுவாசத்து வாஸ்தவம் தான், அந்த குழந்தையை கொடுத்து வாஸ்தவம் தான், இப்போ கொடுத்த குழந்தைய திருப்ப பலியிட சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம்? கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், ஒரு வார்த்தை கூட கேட்கல. தேவன் சொன்னபடி ஈசாக்கை பலியிடுவதற்கு மரக்கட்டைகளையும் கழுதைகளையும் எடுத்துகிட்டு மோரியா அந்த மலையினுடைய அடிவாரத்திற்கு அவர் நடந்து போகிறார். இது வந்து சாராளுக்கு கூட சொல்லியிருக்க மாட்டார். சொன்னால் அந்த அம்மா ஒப்பாரி வச்சிரும் இல்லையா? என்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். அதனால் இவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மகனை கூட்டிட்டு அங்கே போய் மலையடி வாரத்துக்கு போகிறார். இதில் ஆச்சரியம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்துட்ருக்கும். அங்கே மலையடி வாரத்தில் போய் நின்றுட்டு அந்த வேலைக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். கவனிக்கிறீங்களா? நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அது என்ன வருவோம்? போகிறது 2 பேர். இப்போ ஈசாக்கு அவர் பலி கொடுக்குற போகிறார். பலி கொடுத்தா திரும்பி எத்தனை பேர் வரணும்? ஒருத்தர் தானே வரணும். அது எப்படி திரும்ப வருவோங்கிற வார்த்தை சொல்கிறார். இன்னைக்கு இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு சரித்திரம் சத்தியமாக பைபிளில் வெளியே வந்துருச்சு. அதனால் நமக்கு நல்லா தெரியும், அவர் கையை ஓங்கும்போது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அப்புறம் அவர் தப்பிக்க வச்சிட்டார் இல்லையா?
ஒருவேளை இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது முன்னமே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்குமா? தேவன் அப்படியே தப்பிக்க வச்சுருவார், கை ஓங்கும்போது கூப்பிட்டுருவார்னு தெரிஞ்சிருக்குமா? கட்டாயமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன ஒரு மனநிலையோட, என்ன விசுவாசத்தோட இப்போ தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் பலி கொடுத்துட்டு திரும்பி வருவோம்னு சொன்னார். அந்த இடத்துல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்கிற முதல் படி ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இந்த விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். சபையில் விசுவாசிகள் சொல்கிறோம் இல்லையா, என்ன விசுவாசிக்கிறாங்க? வர்றாங்க, வேதத்தை விசுவாசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆபிரகாம் மாதிரி விசுவாசிப்பாங்களா? அப்போ விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். நமக்கு தெரியும் அன்புக்குரிய சகோதரர், நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரமே முற்பிதாக்கள் தேவனிடத்தில் எப்படி விசுவாசமாக இருந்தாங்க என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு அருமையான அதிகாரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். அதில் முதல் வசனமே பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன? வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்னன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பணும், பார்க்கக்கூடாது, உறுதியாக நம்பணும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்த மூத்த ஒரு சகோதரர் இப்படி ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்ருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறார். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ஹோப்? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி. விசுவாசம் நம்பிக்கை ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் வரும், ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த ஜனங்களை பார்த்து. நாளைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டார். நாளைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டாராம். இப்போ ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வானிலை அறிக்கையே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இல்லையா? அப்போது என்ன சொல்லலாம்? வரலாம், ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், அதுதான் நம்பிக்கை. அடுத்த கேள்வி கேட்டாராம், நாளைக்கு வெடியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க? நாளைக்கு கன்ஃபார்மாக வெடியும். சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே மீட்டிங் நடக்குது. இவர் என்ன சொல்கிறார்? நாளைக்கு வெடியுமான்னு கேட்டால் அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க? வெடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் 6 மணிக்கு வெடிகிறத இன்றைக்கி யாருமே பார்க்கல. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயம். பார்க்கல, நிச்சயமாக சொல்கிறாங்க பாருங்கள், நாளைக்கு வெடியும்னு. அதுதாங்க விசுவாசம். பார்க்கல, உறுதியாக சொல்கிறோம். ஏன்? இதற்கு முன்பாக கோடிக்கணக்கான நாட்கள் விழிந்திருக்கிறது, பூமி சுற்றுகிறது, ஆட்டோமேட்டிக்காக விடியத்தான் செய்யும். அந்த நம்பிக்கை சொல்கிறதில்ல, அந்த விசுவாசம். ஸோ விசுவாசம் என்பது பார்க்காம நம்பக்கூடியது, நம்பிக்கை என்பது எதிர்பார்க்கிறது. கவனிங்க, இங்கே ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம். அதில் தாங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுங்களா? நமக்கு நான் அந்த சூழ்நிலை தான் தெரியுமே. கையை ஓங்குறார். உடனே தேவதூதன், பிள்ளையாண்டால் மேல் கையை போடாதே, உன் நேசகுமாரன் கூட நீ பார்க்காம இந்த காரியத்தை நீ செய்கிற என்று சொல்லி தேவதூதனை ஆச்சரியப்படுறான். அப்படின்னு ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கு வேணும்? ஒருவேளை வெட்டுறதுக்கு முன்னாடி தேவன் ஏதாவது கூப்பிடுவாரோன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரா? அந்த டைமில் கூட கவனிச்சு பாருங்க, ஈசாக்கு அந்த கட்டைகளை தூக்கிட்டு போகிறார், தகன பலியிடுற கட்டைகளை தூக்கிட்டு போகும்போது ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்குறார், ஆடு எங்கப்பான்னு கேட்டிருக்கார். கவனிங்க, ஆடு எங்கப்பான்னு கேட்கும்போது அங்கே ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதை தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். நம்முடைய ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக தான் சொல்கிறேன். திடீர்னு கட்டைகள் எல்லாம் அடுக்கி அதில் போய் படுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சொந்த மகன், சொந்த தகப்பன் சொல்கிறார், கட்டைகள் எல்லாம் ஆடு எங்கேன்னு கேட்கும்போது அதை தேவன் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு திடீர்னு கட்டைகளில் அனுப்பி அவரை படுக்க வைக்கும்போது ஈசாக்குக்கு எப்படி இருந்துக்கும் திங்க் பண்ணி பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஆனால் ஈசாக்கு எந்திரிச்சு ஓடினாரா? நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒரு கட்டையை தூக்கி ஆபிரகாம் மண்டை மேலே ஒரே அடிச்சுட்டு ஒரே ஓட்டம். ஐயா, நீ எல்லாம் ஒரு அப்படா,
என்னைய பலி கொடுக்குறக்காக வந்தியா நீ? உன்னைய பார் பலி கொடுக்குறேன்னு சொல்லி ஈசாக்கு ஆபிரகாமை பலி கொடுத்துருப்பார் இல்லையா? ஆனால் பாருங்கள், ஒரு தகப்பன், ஒரு தெய்வ பக்தி உள்ள தகப்பன் தேவன் சொன்ன உடனே தன்னுடைய மகனையே பலி கொடுக்க துணிகிறார். பாருங்க, அந்த மகன் தெய்வ பக்தி உள்ள மகன். அப்பா சொன்ன கீழ்ப்படிஞ்சு படுக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட உறவில் உள்ள எங்கேயாவது கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு யாரையோ புகழ்கிறாங்க, அவர் நல்லவருங்க வல்லவருங்கன்னு. பைபிளில் தாங்க கேரக்டர் இருக்கு. இந்த உலகத்தில் எந்த மாதிரி கேரக்டர் நீ தயவு செய்து நம்பிட வேண்டாம். வேதத்தில் தான் கேரக்டர் இருக்கு. எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழியக்காரனும் கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. பெரிய ஊழியக்காரங்கிட்டே ஆண்டவர் வந்து ஒன்றரை பையனை பலி கொடுப்பா அப்படின்னு சொன்னார், போங்க ஆண்டவரை உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஆபிரகாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு முற்பி தான். அவர் பாருங்க, தன்னுடைய தெய்வ பக்தி எப்படி காட்டுறார். தன்னுடைய மகனை பலி கொடுக்குறார். இதில் என்ன மிகப்பெரிய விசுவாசம்னா, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதுன்னா அவர் ஒரு வேளை அப்படி எதிர்பார்த்து அப்படி சொல்லிட்டாருன்னு இல்லை. அவர் கன்ஃபார்மாக தன்னுடைய மகனை பலி கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்னு பைபிள் சொல்லுது. இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். வசனம் பார்த்தீங்களா? ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். கிளியரா இருக்கு. ஒப்பு கொடுத்தான்னா வெட்டுறக்கு அவர் துணிஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஏன் வந்து அப்போ வெட்டிட்டார்னாலே அவர் செத்துருவார், திரும்பி 2 பேர் போக முடியாது. ஆனால் எந்த ஒரு தைரியத்தில் சொல்லிட்டு போனார் 2 பேரும் திரும்பி வருவோம்னு. அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. பாருங்க, இந்த மகன் பிறந்த போதே, குழந்தையே இல்லாமல் மகன் பிறந்த போதே பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கொஞ்சம் கவனிச்சின்னா அந்த வசனம் அப்படி தான் இருக்கும். தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், உனக்கு ஈசாக்கின் இடத்துல தான் சந்ததி விளங்கும்னு சொன்னார். ஸோ இப்போ ஏற்கனவே தேவன் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்லிட்டார்னா, ஈசாக்கின் இடத்துல தான் உனக்கு சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டார். அப்படின்னா தேவன் சொன்னா செய்வார். இதுதாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம். ஏன்? அவர் ஏற்கனவே உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் சிரிச்சிட்டாரு, சிரிக்க வச்சார் தேவன். ஆனால் அடுத்த உற்பவ காலத்துக்கு திட்டத்தில் அவர் கையில் குழந்தையை கொடுத்துக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னா, இவர் மகா வல்லமை உள்ள கடவுள், இவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ இந்த குழந்தைய எனக்கு கையில் கொடுத்துட்டார், இவன் கிட்ட தான் சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டு இவனை இப்போ வந்து பலி கொடுக்க சொல்கிறாரு. நான் பலி கொடுப்பேன். ஆனால் அவருடைய விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருந்தது? அடுத்த வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. பார்த்தீங்களா ஆபிரகாமுடைய விசுவாசம் பாருங்க. என் மகனை புரியறதுக்காக சொல்கிறேன், நான் வெட்டுவேன், ஆனால் இப்போவே இவனை ஒட்ட வச்சு என் கையில் கொடுத்துருவார். ஏன்னா இவன் மூலமாக தான் சந்ததி வருதுன்னு தேவன் சொல்லியிருக்கார். யாராவது இப்படி விசுவாசிக்க முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இப்படி கேட்டுட்டு இருக்கிற எத்தனை சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட விசுவாசிக்க முடியுமான்னு பாருங்க. ஆபிரகாம் விசுவாசார் பாருங்க. இவனை அப்படியே எனக்கு உயிரோடு எழுப்பி கொடுப்பார். இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்னால் யாருமே செத்தவர்கள் உயிரோடு வந்த மாதிரியே இல்லை. அதுக்கு பின்னாடி கூட எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் கூட பின்னாடியெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக விசுவாசிக்கிறதுக்கு எந்த மூகாந்திரம் இல்லாமல் இவனை உயிரோடு எழுப்பி எனக்கு கொடுப்பார்னு விசுவாசார். பார்த்தீங்களா? இங்கே தாங்க ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக நின்னார். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? முதல் உலகத்தில் முதல் தகப்பன் ஆதாம், ஏவாள், இந்த பக்கம் சாத்தான். உயிர் கொடுத்த தேவனை ஏவாள் நம்பாம ஒன்றுமே கொடுக்காத சாத்தான் சொன்னதை நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டுருச்சு அந்த அம்மா. அதற்கு ஆதாம் என்ன ஆகிட்டார்? இப்போ துணை போனதுனால என்ன கண்டிஷன் தெரியுங்களா? இவர்கள் தேவனை நம்பல, இவங்க தாங்க ஆதாம். ஆனால் அடுத்த உலகத்தில் ஆபிரகாம் பார்த்தீங்களா, தன்னுடைய சொந்த மகனையே என்ன பண்ணுறாரு? அதிகம் நேசிச்ச. அங்கே எப்படி தான், அங்கேயும் பாவம் எப்படி வந்துச்சுன்னா, ஆதாம் தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசிச்சிட்டார் தேவனை காட்டிலும். இங்கேயும் அப்படி தான், ஆபிரகாம் ரொம்ப நேசிச்சிட்டார், ஆனால் தேவனை காட்டிலும் நேசிக்கல.
தேவன் சொன்ன உடனே அதிகம் நேசித்த மகனையே இப்போ பலியாக கொடுக்க துணிறார்னா இவர் அல்லவோ விசுவாசத்தின் தகப்பன். இப்போ தேவனுடைய திட்டத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஏன் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி முதல் உலகத்தில் உருவாகலை? ஏன் தெரியுங்களா? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னா அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததியை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு முற்பிதா வேணும். அது ஆதாம் அதை செய்யலை. இப்போ யார் செஞ்சிட்டாங்க? ஆபிரகாம் ஒரு தெய்வ பக்தி உள்ள முற்பிதாவாக தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவனை மகிமைப்படுத்திட்டாராம் தன்னுடைய செயல். எப்படின்னா, தேவனே, இதோ என் மகனை நான் பலி கொடுக்குறேன், உங்களுடைய மகா பெரிய வல்லமையினால அவனை எனக்கு திருப்பி கொடுக்க போகிறீங்க, நான் விசுவாசித்து பலி கொடுக்குறேன். அப்போது எந்த மூகாந்திரம் இல்லாமல் பிதாவாகிய தேவன் மிகுந்த வல்லமை உள்ளவர்னு சொல்லி அந்த செயல்பாட்டின் மூலம் தேவனை என்ன பண்ணிட்டார்னா ஆபிரகாம் மகிமைப்படுத்தினார், விசுவாசத்தின் தகப்பனானார். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒரு மொமெண்ட் இருக்கு பாருங்க. அண்ட சராசரத்திலையும் இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த ஒரு மகா பெரிய ஒரு மகான் மாதிரி ஆபிரகாம் இருந்து முற்றிலும் தேவனை விசுவாசத்துக்குள்ளே போனோன்னே தேவனுடைய திட்டம் ஆபிரகாமிலிருந்து மறுபடியும் ரொம்ப கிராண்டாக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய பிளான் ரொம்ப கிராண்டாக இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எங்கிருந்துன்னா ஆதாமிலிருந்தல்ல, ஆபிரகாமிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேவனுடைய ஒரு மையமான திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு அங்கே தேவன் சொல்கிறார். வாசிக்கலாம், கவனிங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதுதான் தேவனுடைய திட்டத்தினுடைய சாரம்சம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். பாருங்கள், இப்போ பலி கொடுக்க துணிஞ்சிட்டார். ஆக்சுவலாக பலி கொடுக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவன் வேண்டான்னு சொல்லிட்டார். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே பலி செலுத்தப்பட்டது. முழுக்குள்ளிருந்து எடுத்து வச்சு பலி செலுத்திட்டான். ஓகே, இப்போது ஈசாக்கு சேஃப். உள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரி வெளியே வந்துட்டான். இப்போ சொல்கிறார் பார், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை, அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மகா பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகத்தை நீ செய்ய துணிஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. கவனிக்கிறீங்களா? இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். ரொம்ப தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையை சொன்னார் இல்லையா? இப்போ அந்த வானத்து நட்சத்திரங்கிறது யாரு? கடற்கரை மணல் அப்படிங்கிறது யாரு? இது எதை குறித்து சொல்லுகிறது? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது? அது தேவனுடைய திட்டம் எப்படி அதில் விளங்குகிறது என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.